தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். பக்தி ஒளி நேயர்களுக்கு காலபைரவர் ஆஸ்ட்ரோ சென்டர் மூலியமாக நான் உங்கள் ஆஸ்ட்ரோ கவிதா பேசுகிறேன். வணக்கம். நம்ம இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, உங்க லக்னம், அதாவது உங்க பர்த் சார்ட்ல லான்னு போட்டிருப்பாங்க, அப்படி இல்லைன்னா ஒரு கோடு போட்டிருப்பாங்க ஒரு பாக்ஸ்ல, அதுதான் உங்க லக்னம். உங்கள் லக்னம் கும்பமாக அமைய பெற்றால், ஆல்ரெடி கும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் நீங்க பல பிரச்சனைகள் இதெல்லாம் நாங்க பார்த்துட்டோம். இப்ப புதுசா லக்னத்துல என்ன சொல்ல போறீங்கன்னு என்ன பாக்குறீங்க, அது நல்லாவே தெரியுது. இருந்தாலும் இதுலயும் ஒரு சூட்சம் இருக்கு. கும்பம் எப்பயுமே கோயிலுக்கு மேல வச்சு கலசமா பார்க்கக்கூடிய விஷயங்க. யாருமே டக்குன்னு நம்மள இப்படி பாத்திர முடியாது. எப்பயுமே மேல பார்த்தாதான் நம்ம தெரிவோமே. அதே போல இந்த கும்பத்தில் பிறந்த நீங்கள் உங்களை மென்மேலும் உயர்த்தி கொள்ள ஒரு சூட்சம ரகசியத்தை சொல்லதான் நான் இங்க வந்திருக்கேன். இப்போ அது என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களின் லக்ன புள்ளி அது எங்க விழுந்திருக்குன்னு பாருங்க. சோ கும்பத்தில் லக்னமாக பிறந்த உங்களின் லக்ன புள்ளி அவிட்டம், சதயம், பூரட்டாதி, இதுல ஏதோ ஒரு இடத்துலதான் உங்களுடைய லக்ன புள்ளி விழுந்திருக்கும். சோ இதை கண்டுபிடிச்சு நீங்க என்ன பண்ணணும், இதை கண்டுபிடிச்சு இதோட அதி தேவதையை, அந்த நட்சத்திரத்தின் அதி தேவதையை நீங்கள் வணங்க கும்பத்தினுள் இருக்கும் ஒளி தீபமானது வெளியில் சுடர் விட்டு எரியும் அப்படின்னு நான் சொல்றேன். அப்படின்னு நான் மட்டும் சொல்லல, என் அனுபவமும் சேர்ந்து சொல்கிறது. நீங்க இதை மட்டும் பண்ணி பாருங்க, 100% ரிசல்ட் உண்டு. ஏன்னா நாங்க ஜாதகம் பார்க்கும்போது நிறைய பேர் என்ன வருவாங்கன்னு கேட்டீங்கன்னா, கும்ப லக்னம் இல்ல கும்ப ராசி ஏகப்பட்ட பேர் வருவாங்க. ஏன்னா இந்த 12 ராசியிலே பாத்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் நட்பும் இல்லை பகையும் இல்லைன்னு வரக்கூடிய ஒரு அம்சம் இந்த கால புருஷனுக்கே 11ஆம் வீடான இந்த கும்பத்துக்கே உள்ள ஒரு பிரச்சனை. சோ நாங்க ஜாதகம் பார்க்கும்போது நிறைய எங்களுக்கு கும்பராசி இல்ல கும்ப லக்னம் தான் வருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வர்றதுக்கு முன்னாடியே நாங்க சொல்லிடுவோம் இவங்க இதுவா தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. சோ அந்த அளவுக்கு அது மட்டும் ஒரு ஸ்பெஷல். நான் ஏற்கனவே ஒரு எபிசோட்ல பேசியிருக்கேன். 10 குழந்தை பிறக்குதுன்னா அதுல ஒத்த குழந்தை தான் கும்பத்துல பிறக்கும்னு நான் பேசியிருக்கேன் ஏற்கனவே. ஏன்னா அது தேவ ரகசியம். அது அந்த பரம்பரைக்கே உண்டான ஒன்னை தீர்த்து வைப்பதற்காக பிறப்பெடுக்கக்கூடிய ஜனனம். இதை நம்ம நிறைய பேசியிருக்கோம். சோ கும்பத்துக்கு ஸ்பெஷலா அதனால சொல்றேன், கண்டிப்பா நீங்க ஸ்வீட் கொண்டாடுங்கிற மாதிரி இந்த ஆப்ஷனை நீங்க யூஸ் பண்ணுங்க. உங்க அதிதேவதையை வழிபடுங்க. கண்டிப்பா பல பிரச்சனைகள்ல இருந்து நீங்கள் வெளிவருவதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த இது சூட்சமம் உங்களுக்கு அமையும். சரி, பேசிக்காவே இது சனியின் வீடு. உங்களுக்கு 2 பாத்தீங்கன்னா தனம், வாக்கு, குடும்பம், இது எல்லாத்துக்கும் ஹெல்த், இது எல்லாத்துக்குமே குருவே வராரு உங்களுக்கு. அப்பயே நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதாவது இந்த ஒரு லக்னத்துக்கு பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் லாபத்துக்கும் அதிபதியாகி அவரே தனாதிபதியாகவும் வருவார். வேற எந்த லக்னத்துக்குமே இல்லாத ஸ்பெஷாலிட்டி. நீங்க வேற எந்த லக்னத்துக்குமே இந்த ஸ்பெஷாலிட்டி இல்லைன்னா தனக்காரகனே குரு தான். தனக்காரகனே தனஸ்தானத்துக்கு அதிபதி, லாபத்துக்கும் அதிபதியா வராரு. அப்போ நீங்க எப்படி இருக்கணும், உங்க வாக்குல வரக்கூடிய நாக்குல வரக்கூடிய வார்த்தைகள் தெய்வாதிகமா இருக்கணும், நல்லதா இருக்கணும். குழந்தைகள விஷயத்துல நீங்க சபிக்கவே கூடாது. உங்களுடைய குழந்தையாக இருந்தாலும் சரி, பிறரின் குழந்தையாக இருந்தாலும் சரி, நீங்க நிறைய கத்து கொடுக்குறீங்க, நிறைய பேருக்கு சொல்லி கொடுக்குறீங்க, இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க, குழந்தைங்களை கூப்பிட்டு டியூஷன் எடுக்கிறீங்க, இந்த மாதிரி உங்க எனர்ஜியை நீங்க கன்வெர்ட் பண்ண. ஏன்னா சனி நம்ம கீழே இருக்கிறவங்க குரோத்துக்கு நீங்க எவ்வளவு பண்ணீங்க, நம்ம கீழே இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு அனுசரிச்சீங்க, மக்களை ஆளுவது, இதுதான் சனியின் தன்மை. சோ நீங்க என்ன பண்றீங்கன்னா, குழந்தைகள் விஷயத்துல நீங்க உங்க பெத்த குழந்தையா இருந்தாலும் சபிக்க கூடாது. நீங்க குழந்தைங்களை எவ்வளவு நல்லா பாத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தனம் பெருகும், கோல்டு பெருகும். இப்ப கோல்டுன்னு சொன்னாவே எல்லாரும் பேன் ஆயிடுற லெவலுக்கு கோல்டு எங்கேயோ போயிடுச்சு, கரெக்டுங்களா? சோ இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கும்பத்தில் பிறந்தவர்கள் குழந்தைங்களை எவ்வளவு அனுசரிச்சு போறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு இந்த எல்லாமே பெருகுங்க. வாக்கு, நீங்க குருவின் வீடு 2வதுல அமையுதுன்றனால வாக்கு கொடுத்தீங்கன்னா அந்த வாக்குல நிக்கணும். எஸ்பெஷலி உங்களுடைய குருநாதர், நீங்க உங்களுக்கு கத்து கொடுத்தவரு, உங்க வாத்தியாருங்களை எவ்வளவு மதிக்கிறீங்களோ, குருவுக்கு எவ்வளவு நீங்க சேவை செய்றீங்களோ, குருவின் மதிப்பு, சேவை, அவர் மேல வைத்துள்ள மரியாதை உங்களை மென்மேலும் உயர்த்தும். இது எல்லாமே எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு கும்பத்துக்கு நிறைய கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கான வழிபடக்கூடிய நாட்கள் சனிக்கிழமை, அடிச்சு ஒரு சனிக்கிழமை. அதுக்கு அடுத்தது நீங்க வியாழக்கிழமையில் வழிபட வேண்டிய தெய்வம் தட்சணாமூர்த்தி. ஏன்னா 2-11க்கு அதிபதியா வரனால தட்சணாமூர்த்தியை நீங்கள் சிவன் கோயிலுக்கு சென்று வழிபடலாம். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் கிரே, பிளாக், அதுக்கப்புறமேட்டு ப்ளூ, வயலட், இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறங்க.
ஆஃப் ஒயிட் அப்படி இப்படி சொல்லலாம், நீங்க வேணா இஷ்டப்பட்டா போடலாம். பட் நான் இப்ப சொன்ன மத்த எல்லா கலர்ஸுமே உங்களுக்கு அதிர்ஷ்டமான கலர்ஸ் தான். நீங்க சனிக்கிழமையில ரொம்ப வந்து கருப்பு யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா கருப்பு வந்து உங்களுக்கு ஏன் நான் சொல்றேன்னு கேட்டா 12 அதிபதி மகரமாவே வராரு, அதுவும் சனி தான் அடுத்தது. ஸோ உங்க திசைக்கு ஏத்த மாதிரி அது கொஞ்சம் பார்த்து தான் நம்ம மேட்ச் பண்ணணும். பட் அதர்வைஸ் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க அதெல்லாம் உங்க ஜோசியர்கிட்ட ஏற்கனவே பார்த்துருக்கீங்க. அப்படி ஒன்றும் இல்லைன்னா நீங்க வந்து கிரே, வயலட், ப்ளூ, டார்க் ப்ளூ, ஆஷ் கலர் இது எல்லாமே நீங்க யூஸ் பண்ணலாம். உங்க வாகனம் கூட இந்த கலர்ல நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து அது சக்சஸ் தான் கொடுக்கும். ஸோ நாங்க சொன்ன இந்த விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கான திசை கிழக்கு மற்றும் மேற்கு, இந்த 2 திசையுமே உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும். இதை ஃபாலோ பண்ணி நீங்க ரிசல்ட் என்னன்னு என்கிட்ட கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல வருவீங்க நம்பி உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.